போருக்கு தயாராதல். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் குருவன். நாம் ஒன்று ஒரு சுற்றி வீடியோடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன வருகின்றதை தான் நாங்கள் இதில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது பார்க்க இருப்பது பரிமேர் அழகர் என்னும் கரகசூரிய சிங்காரியன் ஆகிய நான். அடுத்து சேகராய சேகரனின் வீரம் மற்றும் கண்முட்ட தேவர் எனும் அடியேன். இவற்றை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் என்னென்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கதையிலே இந்த படை வர இருக்கின்றது. அதாவது தற்பொழுது இந்த தமிழ்நாட்டுக்கு வர இருக்குது பெரிய படை ஒன்று. அதாவது இந்த நாயக்கர் சார் அவங்களோட சம்மந்தப்பட்ட படை வர இருக்குது. அப்போ கனகசூரிய சிங்காரியன் கூடுதலாக இந்த அரண்மனையை விட்டு வெளியில் போனது குறைவு. அரண்மனை தன்னுடைய புதல்வராக தனக்கு நேரம் கிடைச்சா கதைப்பது, மற்றது அந்த தன்னுடைய காவலாளி, மற்றது கனகசூரிய சிங்காரியனுடைய ஒரு சொந்தக்காரனோரால் இவரோடு சேர்ந்து வந்திருந்தேன் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போ அவரோட கதைப்பது, மற்றது இந்த கண்முட்டதேவர், மற்றது சீத்திரை ராஜகுமாரி, சாந்தமாராணி, இப்படியான ஆக்களுடன் மட்டுமே கதைத்து கொள்வார். அப்போ சரி, ஏதோ அவர் அறியாமல் அப்போ இவருக்குன்னு சொல்லி ஒரு குதிரை கொடுத்து வச்சுருந்தாங்க. என்ற நிறைய காலம் இருக்கிறாரானே. அப்போ இப்போ ஒரு குதிரையை அவருக்குன்னு சொல்லியே கொடுத்து விடுறது, நீங்கள் இதான் பாவிங்கன்னு சொல்லி. இப்போ ஒரு வீட்டில் போனால் சைக்கிள் இருக்குது, சும்மா உதாரணத்துக்கு சொன்னால் சைக்கிள் இருக்குது. அப்போ அந்த சைக்கிளை நீங்கள் இப்போ ஏதாவது தூரம் போக போகிறீங்கள்டா பாவிங்கன்னு சொல்லி சில சொந்தக்கார கதைக்கு என்ன கேள்விப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த குதிரையை பாவிங்கன்னு சொல்லி அப்போ இவருக்கு ஒரு குதிரை வழங்கப்படுகின்றது. அப்போ இவர் அந்த குதிரை இவருக்கு தான் அது பழக்கப்பட்டிருக்கு இந்த கனகசூரிய சிங்காரியனுக்கு. அதாவது வேறு இயற்பேர் பரிமளர். அப்போ இவருக்கு தான் பழக்கப்பட்டிருக்கு. அப்போ இவர் இந்த குதிரை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறார். அப்போ வெளியில் போகின்ற பொழுது ஒரு வயசான ஒரு ஆள் வருகிறார். அப்போ அந்த வயசான ஒரு ஆள் வருகின்ற பொழுது அப்போ கனகசூரிய சிங்காரியனை பார்த்து சிரிக்கிறார். அப்போ இவரும் கண்டுக்கிறேன் இந்த வயசோட தன்னை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லி. அப்போ அவர் கனகசூரிய சிங்காரியனை பார்த்து போட்டு சொல்லுவார், வரியின் மேலுள்ள அழகர் இப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னோன்னு பரிமளர் என்று சொல்லி போடுவார். அந்த வயசு போனால் சொன்னோடனே தன்னுடைய இயற்பேர் இந்த அரச குடும்பம் சார்ந்த ஆட்களுக்கு தெரியணும்டா, சரி சொந்தக்காரருக்கு தெரியும். அதை விட்டு கண்முட்டதேவர், இந்த சீத்திரை ராஜகுமாரி, மற்றது சாந்தமராணி, இவைக்கு தான் அந்த பேர் தெரிஞ்சிருந்த. மற்றது அந்த ஈட்டி பிடிக்கிற அந்த அவன், மற்றது கனகசூரிய சிங்காரியன் சொந்தக்காரன் இருந்தேன்னு சொன்னப்போ அவை தான் இந்த பேர் தெரிஞ்சிருந்தது. இப்போ இந்த வயசுவான கிழவனுக்கும் இந்த பேர் தெரிகிறது. ஒருவேளை ஜாழ்ப்பாணத்தில் இருந்திருப்பார், அப்படி இப்படிலாம் யோசிக்கிறான். இந்த ஜாழ்ப்பாணத்தில் கண்டதில்லை, இப்போ ஒரு ஆள் தெரியுந்தேன். இப்போ இவரை கண்டான்ட்ட நான் விரும்பி அதுவும் வயசு போனாலும் கண்டது இல்லை. அப்போ நீ விரைவில் ஒரு போரை சந்திக்க இருக்கின்றாய். அப்போ உன்னை அறிமுகப்படுத்துவதற்காக உன் தேசத்திலிருந்து புதிதாக ஒருவன் வந்திருக்கிறான். அவன் உன்னை வேறு விதமாக அறிமுகப்படுத்துவான். இந்த முறை உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அந்த வயசுமான கிழவரும் இப்படியே சொல்லிவிட்டு கிடுகிரண்டு நடந்து போனோன்னு. சரி போகணுன்னு அப்போ சரி இப்படியே கோயிலில் கும்பிட்டு கொண்டு, நான் ஏற்கனவே சொல்லி கோயில் கும்பிட்ற பழக்கம் கூடுதலாக இருந்தது. மன்னர் என்று பார்க்கின்ற பொழுது இவருக்குள்ள வித்தியாச வழக்கம் அது.
கூடுதலாக இவர் வந்து எங்கேயாவது போகிறார் என்றால் தன்னுடைய அந்த உடுப்பிற்குத்தானே தண்ட ட்ரெஸ் கோடுகளை சிறிதளவு இந்த திருநரும் வச்சிருக்கார். அவருக்கு ஏதாவது பூசுகிற பழக்கம் உண்டு. இப்போ ஒவ்வொரு மன்னரும் ஒரு பழக்கத்தை வச்சுருப்பார். இப்போ இவர் இந்த திருநூறு பூசுகின்ற பழக்கத்தை வச்சுருக்கிறப்போ ஒரு சிறிய பொட்டலம் அவருடைய எப்பவும் இருக்கு. சரி, இப்படியே அரண்மனைக்கு போய் யோசிச்சு பார்ப்பேன். அப்போ வயசு போன கிழவன் இந்த காணவில்லை. புறா திடீரென்று பார்த்த ஆடையும் காணையில் இந்த வயசு போன கிழவன் மறைஞ்சு வச்சு, சாரி நான் மன்னிக்க உண்டு. அப்போ அந்த கிழவன் மறைவதற்கு முதல் உன்னுடைய தேசத்தில் இந்த படைகளை நகர்த்துவதற்காக இந்த வெற்றிவேல் வீரவேல் இவ்வாறு நீ சொல்வது வழக்கம் என்று அந்த கிழவன் அதுக்கு அந்த இடையில நான் இதை சொல்ல மறந்து போனேன். இதே சேர்த்து சொல்லி போட்டு இந்த கிழவன் போயிடுது. போனால் எல்லாம் ஜோதிச்சு பார்க்குறார். என்னடா என்னுடைய ஜால் ராஜ்யத்தில் நாங்கள் சொல்கிற அந்த வெற்றிவேல் வீரவேல் என்கின்ற அந்த வசனம் இந்த கிழவனுக்கு அப்படி தெரிஞ்சது. அதிசயம் அதிசயம். காலை போகிற என்ன கண்டோன்னு இப்படியெல்லாம் ஒரு வயசு போன கிழவன் சொல்லுது. ஒருவேளை ஜாழ்ப்பாணத்திலேருந்து இந்த அப்போ வந்து இந்த கடல் மட்டம் வந்து பெரிய அளவு இல்லை. அதாவது ஒரு ஆளுடைய இடுப்பளவு அவ்வளோ தண்ணி தான் இருந்தது. அப்போ நடந்து போயிட்டு வரலாம். இந்த தமிழ்நாடு இலங்கை சாதாரணமாக நடந்து போயிட்டு வரலாம். இந்த அந்த சேதுவாடம் இருக்குது தானே, அந்த இடத்துக்குள்ள சாதாரண நடந்து போயிட்டு வரலாம். இப்போ இந்த பச்சை வீட்டு விளைவு இந்த அதுகள் இதுகள் காரணம் அந்த பனிகள் கரையேற்றுறாங்க. மற்றது இந்த கிடக்கிற மண்ணெல்லாம் எடுத்து பெரிய பெரிய கட்டுறதால இப்போ இந்த கடல் வந்து மிக ஆழமாக போய்விட்டது. அதுக்கு போது சாதாரண நடந்து போகலாம். இது கனவு தெரியாது. நான் அந்த வீடியோ கூட சொல்லிக் கொடுப்பேன். சரி, அப்போ வேறு ஜோசிக்கைக்குள்ளே அப்போ இந்த கண்முட்டதேவர் கேட்குறார் படைகள் என்ன மாதிரி வருகிறவர்கள்னு சொல்லி. அப்போ கண்முட்டதேவர் அதாவது அந்த சீத்தலை அந்த இடத்துக்குரிய இவர் ஒரு சிறிய ஒரு அரசர். அப்போ அவர் சொல்லுவார், அப்போ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு படை ஒன்று தார வேறு கனகசூரிய சிங்கியாரின்னு ஒரு படை தாரம். அப்போ அந்த படையை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு நீங்கள் ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த சேனைக்கு நீங்கள் பொறுப்பாக இருங்கள். அப்போ அரசர் கண்முட்டதவர் அவரும் தன் இதுக்கு. அப்போ இதே நேரம் இந்த சேதுபதி என்று சொல்லி இருக்கின்ற இந்த ராமநாதபுரம் மாவட்டம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஜால்ராஜ்யத்தில் இந்த சேது நாணயம் சொல்லி பாவிச்சிருப்போம். இந்த சேது நாணயம் அதாவது சேதுபதி, இந்த சேதுபதி என்பதன் அர்த்தம் இந்த சேது நாணயம் இருக்கிறது. இந்த நாணயத்தை பாதுகாக்கின்ற பொருள் சேதுபதி. அந்த சேது நாணயத்துக்கு பொறுப்பானவர் என்றால் இதற்குரிய அர்த்தம். அப்போ ஏற்கனவே தகவலும் போனாச்சு. சேதுபதி மன்னருடைய அந்த படைகளும் இந்த கண்முட்ட தேவருக்கு உதவுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ அங்கேருந்து ஒரு படை வந்து கொண்டிருக்கு, இங்கேருந்து ஒரு படை வருது. இனி சந்தித்து போயிடும் போருக்கு. மீண்டும் அடுத்த எபிசோட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன். அடுத்து வருவது பரிமேல் அழகர் என்னும் கனகசூரிய சிங்கியாரின் ஆகிய நான். இது வேறு லெவல் வீடியோ, கேட்க சந்தோஷமாக இருக்கும். ஜோத்தா